ஆண்டவராகிய இயேசு இந்த நாளிலும் கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் யுத்தம் இனி கர்த்தருடையது. ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் யுத்தம் இனி கர்த்தருடையது. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை நம்முடைய பலத்தால், நம்முடைய அறிவால், நமக்கு இருக்கிற மனிதனுடைய பலத்தால் நம்மால் மேற்கொள்ள முடியாமல் பல சூழ்நிலைகளிலே நாம் மனதளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதாகமத்தில் யோசபாத் என்கிற ராஜாவை தன் எதிரிகளால் சூழப்பட்ட போது கர்த்தர் அவருக்கு சொன்ன வார்த்தை, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எல்லாவற்றையிலும் தனிமையாக நாம் போராட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. அவர் அநேக நேரத்தில் எல்லா பிரச்சனைகளையும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு நீ எனக்காக காத்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நமக்காக செயல்பட விரும்புகிறார். எந்த இடத்திலெல்லாம் நம்மால யுத்தம் பண்ண முடியவில்லையோ, செயல்பட முடியவில்லையோ, அந்த இடத்திலெல்லாம் அவர் நம்பிக்கையோடு என் பாதத்தில் காத்திருப்பாயானால் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை ஒரு நாள் காணாமல் போய்விட்டது. அப்பொழுது அந்த ஊர் மனிதர்களாக வந்து சொன்னார்கள், ஐயோ உனக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே என்று சொன்னார்கள். அதற்கு அந்த மனிதன் சொன்னார், எது நன்மை எது தீமை என்று இன்னும் தெரியவில்லை என்று சொன்னார். சில நாட்களுக்கு பிறகு அந்த குதிரை தன்னோடு கூட 3 காட்டு குதிரைகளை அழைத்து கொண்டு தன் எஜமான் வீட்டுக்கு வந்தது. அப்பொழுது ஊரார் எல்லாரும் சொன்னார்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், ஒரு குதிரை இருந்த இடத்தில் இப்போ 4 குதிரையாக மாறிவிட்டதே என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த குதிரையுடைய எஜமான் சொன்னார், எது நன்மை எது தீமை என்று இன்னும் தெரியவில்லை. சில நாட்களுக்குள்ளே அந்த குதிரைகளை அந்த எஜமானுடைய மகன் பழக்க வைக்கும் போது குதிரையிலிருந்து கீழே தவறி விழுந்து அவனுடைய கால் உடைந்து விட்டது. அப்பொழுது ஊரார் சொன்னார், என்ன ஒரு துர்துஷ்டம், உன் மகனுக்கு கால் உடைந்து விட்டதே என்று சொன்னார்கள். அந்த நாட்களிலே திடீரென்று தேசத்தில் பெரிய யுத்தம். அந்த யுத்தத்திற்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம், வான் மக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் இந்த மகன் மட்டும் யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை. காரணம், அவனுக்கு கால் உடைந்து இருந்தது நிமித்தம் அவன் யுத்தத்துக்கு போகவில்லை. மனிதர்கள் அப்பொழுது புரிந்து கொண்டார்கள், தோல்வி என்று நினைக்கும் சில நிகழ்ச்சிகளுக்கு பின்னால ஆண்டவராகிய இயேசு கர்த்தர் பெரிய பாதுகாப்பையும் பெரிய வெற்றியையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை அந்த குதிரை வைத்திருந்த மனிதனை சுற்றி இருந்தவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட நிறைய உங்கள் வாழ்க்கையில் பயமுறுத்துகிற அனுபவம், பெரிய யுத்தங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கலாம். அதை தேவனுடைய கையிலே இந்த நாளிலே ஒப்பு கொடுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, உன் யுத்தம் இனி உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் அமைதியாக இருங்கள். ஜெபிப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பெரிய யுத்தத்தோடு இருக்கிறேன், எதை பார்த்தாலும் பிரச்சனை, எந்த மனிதர்கள் என்கிட்ட பிரச்சனைக்குத்தான் வருகிறார்கள், என் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை கடந்து வருகிறேன் என்று கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறீர். இனி யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. இனி உன் யுத்தம் இனி உன்னுடையதல்ல, கர்த்தருடையது என்று சொல்வதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் யுத்தங்கள் முடிக்கப்பட்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்கிற நாட்களை சீக்கிரமாக கொடுங்க. இனி ஸ்தோத்திர, யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. உன் யுத்தம் இனி உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. யுத்தத்தை எல்லாம் நீர் வெற்றியை
காண அவர்களுக்கு செய்ய போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் யுத்தங்களை ஓய பண்ணுவாராக. ஆமென்.